கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தை பாதித்துக் கொண்டிருந்த அந்த குருவான் இப்பொழுது லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே இனிமேல் தொழில்துறையில ஓரளவு அச்சமின்றி நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். அச்சம் என்பது இனிமேல் இருக்காது. மேலும் லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது இதுவரை நீங்கள் செய்த வேலைகளுக்கு இனிமேல் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு கண்டக சனியாக சனி பகவான் பார்வையிடுகிறார். கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி என்று பொருள். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில சொன்னால் காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை வெளியில பிரபகண்டா செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது பல விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த தொழில் சிறப்பாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மனைவியால் தனலாபம் இருக்கிறது. மனைவியில தொழில் சிறப்பான நன்மைகளை அடைவார்கள். தாயின் ஆதரவு நன்றாக கிடைக்கும். தாய்க்கு இருந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும் என்று முழுமையாக எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் உங்கள் இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நட்பு, ஒருவருக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில குரு பகவான் இருப்பதனால் தொழில்துறை வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சியும் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோக உயர்வு உண்டு. உத்தியோக உயர்வு காரணமாக சேலரி ஹைக் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஆனால் திருஷ்டி இருக்கிற திருஷ்டியையும் மீறி நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த கன்னிராசியிலே பிறந்த முதிர் ஆண்களுக்கும் முதிர் பெண்களுக்கும், அதாவது பல வருடங்கள் தேடியும் கிடைக்காத வரன் இந்த குரு பேச்சு குரு உச்சத்திற்கு வருவதன் காரணமாக கண்டிப்பாக நல்ல வரன் கிடைத்து கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக அக்டோபருக்குள் திருமணம் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ உதவி தேவையில்லை. தானாகவே குழந்தையை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் புதிய வாகனங்களை வாங்கலாம். பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை மனக்குழப்பம் அடைந்த பெண்கள் இனிமேல் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். உங்களுடைய புருஷன்கள் கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகள் உங்கள் நிலங்கள் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும். மேலும் எதை நீங்கள் பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூல் கிடைத்து அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து புதிதாக நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். வயதானவர்கள் எந்த கஷேத்திரத்திற்கும் எங்கு வேண்டாலும் சென்று விட்டு வரலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று உறுதியாக நம்பலாம். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்கள் கூட்டாக சக மாணவர்களுடன் கூட்டாக படித்தாலும் தனியாக படித்தாலும் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவீர்கள். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு இலவசமாகவே படிக்கக்கூடிய அளவுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் குரு பயிற்சி வருகின்ற குரு பயிற்சி முதல் அடுத்த குரு பயிற்சி வரை, அதாவது அடுத்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரையும் 26/6/2027 வரையிலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிச்சாரத்தில் குரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சுப விரயங்கள் மட்டுமே நடக்கும். தீய விரயங்கள் நடக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு நல்லபடியாக இருந்தாலும் சனியுடைய பார்வை உங்களுக்கு சிறிது தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சனியுடைய பார்வையில் வருகின்ற தாக்கம் தீர்வதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே அந்த ஊரிலேயே வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் சனி 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருப்பதனால் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக கன்னிராசியிலிருந்து இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி.